மகாபாரதக் கதையில் பீமன் மற்றும் துரியோதனன் இடையே நடந்த முதல் மோதல், இது சாமானியமான போட்டியாக ஆரம்பித்து எதிர்மறையாக மாறிய சம்பவம். பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் அனைவரும் தங்கள் குரு திரோணர் மற்றும் கிருபாச்சாரியரிடம் சண்டை நுணுக்கங்களைக் கற்றுக்கொண்டனர். திரோணர் ஒருநாள் தன் மாணவர்களிடம், நீங்கள் ஒவ்வொருவரும் வெறும் அரசகுமாரர்கள் அல்ல, உங்களது தந்தைகளை மிஞ்சி உயர வேண்டும். இன்று நீங்கள் அனைவரும் ஒரு மல்யுத்தப் போட்டியில் கலந்து கொள்ளப் போகிறீர்கள். உங்கள் உள்ளார்ந்த ஆற்றலைச் சோதிக்கும் தருணம் என கூறினார். அந்தப் போட்டியில் எல்லாருடைய கவனமும் பீமன் மற்றும் துரியோதனன் ஆகிய 2 பேர் மேல் சென்றது. அப்போது வலிமை, வேகம், சண்டைத்திறன் ஆகியவற்றில் முதன்மை பெற்ற பீமன் தன் சகோதரன் துரியோதனனுடன் மோதினார். இருவரும் பலத்த வீரர்கள், களத்தில் ஆனாமையாக மெல்ல மெல்ல சண்டை வன்முறை நோக்கில் போகத் துவங்கியது. பீமன் துரியோதனனை சில சமயங்களில் கீழே தள்ள அவன் கோபமடைந்தான். துரியோதனன் திரும்ப பீமனை வலுவாகத் தாக்க இருவரும் இரத்தம் வரும் வரை சண்டை நடத்தினர். இறுதியில் குருக்கள் இருவரையும் பிரித்து, இது ஒரு பயிற்சிப் போட்டி, போர்க்களம் அல்ல என்று கண்டித்தனர். இந்த மோதலின் தாக்கம், இப்போதுதான் அவர்கள் இருவருக்குள்ள மறைமுகமான வன்முறை வெளிப்பட ஆரம்பித்தது. துரியோதனனுக்கு பீமனை வெல்ல முடியாத ஒரு உள்ளுணர்வு ஏற்பட்டது. அதேபோல் பீமன் துரியோதனனை ஒரு சுயநலவாதி, கபடமானவன் என மதிப்பதற்கும் இந்த சம்பவம் காரணமாயிற்று. ஒரே குருவிடம் கற்றவர்கள், ஒரே வீட்டில் பிறந்தவர்கள். ஆனால் பலம் வந்தவுடன் பழிவாங்கும் எண்ணம் தோன்றும் போது சகோதரர்களே பகையாக மாறுகிறார்கள். இதுதான் பீமன் துரியோதனன் மோதலின் உண்மை ஆரம்பம்.